ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ஹர்ஷிதா சேனல். என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்ட்டான சுவையான இனிப்பு பண்ணை எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க செய்யலாம். ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். புளிப்புக்காக தோசை மாவு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, சோடா உப்பு தேவையான அளவு, ரவை வேணும்னா போட்டுக்கலாம். ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு கப் சர்க்கரை, தேங்காய் ஒரு கப் எடுத்திருக்கேன். வாங்க செய்யலாம். இது எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். மைதா போட்டுக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன், புளிப்புக்காக தோசை மாவு, சோடா உப்பு 1 டீஸ்பூன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரவா வேணும்னா போட்டுக்கலாம். நிறைய போட்டுறாதீங்க, ரொம்ப மொறு மொறுன்னு இருக்கும். அதனால் நிறைய போட்டுறாதீங்க. தேங்காய் 1 கப் போட்டுக்கிறேன். ரவாண்டு போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். சர்க்கரை போட்டிருக்கனால தண்ணியாகவும், அதனால் தண்ணி நிறையா ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் பார்த்துட்டு ஊற்றுங்க தண்ணி எவ்வளோ தேவையோ. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா தண்ணி ஆகிடுன்ட்டு. உங்களுக்கு ஏலக்காய் வேணால் போட்டுக்கலாம். ரவோட தண்ணி ஊற்றிக்கிறேன். ஓகே, நான் இது 5 நிமிஷம் மூடி வச்சுட்டேன். நான் பாருங்கள், நல்லா கலக்கிட்டு இப்போ எண்ணெய் வச்சுருக்கேன் அடுப்பில். சூடாகட்டும், நல்லா கலக்கிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.